இன்னைக்கு நீங்க எப்படி படுத்து தூங்கினா உங்க முதுகு வலி, கழுத்து வலி இல்லைன்னா நடு முதுகு வலி இல்லாம காலையில நல்லா ரிஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே நேரம் எப்படி தூங்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வருஷக்கணக்கா ஒரே மாதிரி தான் படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்தா ஏன் தலை வலிக்குது, முதுகு ஏன் இப்படி பிடிச்சிட்டே இருக்கு, 8 மணி நேரம் தூங்கினாலும் ஏன் உடம்பு ஃபுல்லா அசதியா இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. நான் ரொம்ப தியரி பேசி உங்க நேரத்தை வீணாக்க மாட்டேன், ரொம்ப சிம்பிளா காட்டுறேன். வாங்க பார்க்க போலாம். குப்புறப்படுத்து தூங்குறதால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆபத்து வருதுன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்க போலாம். நம்ம ராத்திரி நேரம் தூங்கும் போது நிறைய பேருக்கு இந்த குப்புறப்படுத்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங் தூங்குற பழக்கம் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பிசியோதெரபி டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம தண்டு வடத்தோட ஆரோக்கியத்துக்கு இதுதான் உலகத்திலேயே ரொம்ப மோசமான கெட்ட பொசிஷன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியப்படுத்துற காரணங்களை இப்போ பார்ப்போம். முதல்ல கழுத்து ட்விஸ்ட் ஆகுறது. நீங்க குப்புறப்படுத்து முகத்தை பெட்ல வச்சா மூச்சு விட முடியாது இல்ல? சோ கண்டிப்பா மூச்சை விடணுமேனு உங்க கழுத்தை ஏதாவது ஒரு பக்கம் நல்லா திருப்பி தான் வச்சிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, ராத்திரி ஃபுல்லா அதாவது ஒரு 7-8 மணி நேரம் உங்க கழுத்து இப்படியே ஒரு பக்கம் திரும்பி முறுக்கி இருந்தா என்ன ஆகும்? கழுத்தோட ஒரு பக்க மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி இழுக்கும், இன்னொரு பக்கம் மசில்ஸ் நல்லா அமுங்கிடும், ஜாம் ஆயிடும். அதுதான் காலையில எழுந்த உடனே கழுத்து பிடிச்சிக்குதோ இல்லைன்னா பயங்கரமா தலை வலிக்குதோ நடக்குது. அடுத்தது நடுகு முதுகு தேவையில்லாம வளையிறது, லோவர் பேக் ஆர்ச். நம்ம உடம்பிலேயே வெயிட்டான பகுதி எதுன்னு பார்த்தா அது நம்ம தொப்பை வயிறு இருக்கிற இடம்தான். நீங்க குப்புறப்படுக்கும் போது இந்த வெயிட் ஃபுல்லா பெட்டுக்குள்ள நல்லா அமுங்கும். அதனால உங்க நடு முதுகு இல்லைன்னா இடுப்பு பகுதி நேரா இருக்காம பெட்டுக்குள்ள சரிஞ்சு ஒரு பெரிய வளைவை ஆர்ச் உருவாக்கிடும். இந்த வளைவு ராத்திரி ஃபுல்லா உங்க தண்டு வடத்துக்கு பயங்கரமா ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும். இதனால தான் காலையில பெட்ல இருந்து எழுந்த உடனே நடுமுதுகு லாக் ஆகி குனிஞ்சு நடக்க வேண்டியதா இருக்கு. மூச்சு சரியா விட முடியாமல் போறது. நீங்க இப்படி குப்புற படுக்கும் போது உங்க உடம்போட மொத்த வெயிட்டும் உங்க நெஞ்சு பகுதியில தான் விழுகும். அதனால உங்க லங்ஸ், நுரையீரல் நல்லா ஒழுங்கா விரிய முடியாது. இதனால ராத்திரி ஃபுல்லா ஷேலோவா அதாவது மேலோட்டமா தான் மூச்சு விட முடியும். ப்ராப்பரா லங்ஸுக்குள்ள ஆக்சிஜன் போகாததால நீங்க என்னதான் 8 மணி நேரம் தூங்கி எழுந்தாலும் காலையில எழுந்த உடனே உடம்பு ஃபுல்லா டயர்டா ஏதோ வண்டி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப முக்கியமான இது வருஷக்கணக்கா இருக்கிற பழக்கம். ஸோ உடனே இந்த பொசிஷனை மாத்துறது ரொம்ப கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க தூங்க போகும்போது ஆரம்பத்துல ஒரு 2-3 மணி நேரமாவது நேரா படுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க தூங்கின அப்புறம் தெரியாம குப்புற விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆரம்ப 2-3 மணி நேரம் நல்ல பொசிஷன்ல இருந்தாலே உங்க உடம்புல நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. பக்கவாட்டுல அதாவது ஒரு கழிச்சு எப்படி சரியா படுக்கிறதுன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு ஒரு கழிச்சு படுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படி படுக்கும்போது உங்க இடுப்பு வலியோ முதுகு வலியோ வராம இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு 3 பாயிண்ட் செக் பண்ணி ஒரு 3 விஷயத்தை செக் பண்ணியே ஆகணும். அதாவது என்னன்னு இப்ப நல்லா விரிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. முதல்ல நெஞ்செரிச்சல் பிரச்சனை. உங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்ற நெஞ்செரிச்சல் இல்லைன்னா சாப்பிட்ட உடனே நெஞ்சுக்குள்ளேயே நிக்கிற மாதிரியான பிரச்சனை இருந்தா நீங்க எப்போதுமே இடது பக்கமா லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம உடம்புல வயிறு லெஃப்ட் சைடுல தான் இருக்கு. நீங்க லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கும்போது அந்த அனாட்டமி உடம்பு அமைப்பு காரணமா வயிற்றுல இருக்கிற ஆசிட் மேல நெஞ்சுக்கு ஏறி வராது. ஸோ நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிற ஆளுங்க லெஃப்ட் சைடு படுக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸ். இரண்டாவது கழுத்து அலைன்மெண்ட். நீங்க வைக்கிற தலகாணி பிலோ ரொம்ப உயரமாகவோ இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப ஃப்ளாட்டா மெலிசாகவோ இருக்கக்கூடாது. உங்க தோல் பட்டைக்கும் தலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்பை அந்த தலைகாணி சரியா நிரப்பணும். அப்போதுதான் கழுத்து நேரா இருக்கும். ஒருவேளை உங்க தலைகாணி ஹைட் பத்தலைன்னா கவலையே படாதீங்க. ஒரு சாதாரண துண்டையோ நல்லா மடிப்பு தலைகாணிக்கு அடியில வச்சு ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது இடுப்பு சப்போர்ட். நம்ம உடம்புல தோள்பட்டையும் இடுப்பும் நல்லா அகலமா இருக்கும், ஆனா அந்த நடு இடுப்பு பகுதி மட்டும் உள்ள சரிஞ்சு கொஞ்சம் மெலிசா இருக்கும். இப்படி படுக்கும்போது அந்த நடு இடுப்பு பகுதி பெட்ல ஒட்டாம தொங்கிட்டு இருக்கும். இது உங்க தண்டு வடத்தை நல்லா இழுத்து முதுகு வலியை கொடுக்கும். இதை தவிர்க்க தான் ஒரு சின்ன மெலிசான பில்லோ இல்லைன்னா நல்லா மடிப்பான துணியை உங்க நடு இடுப்புக்கும் பெட்டுக்கும் நடுவுல வச்சுக்கணும். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான பில்லோ இதுதான். நீங்க சைட்ல படுக்கும்போது மேலே இருக்கிற காலோட வெயிட்டை நம்ம இடுப்பு பகுதியை பெல்விஸ்
கீழ் நோக்கி இழுக்கும். இதனால உங்க தண்டுவடம் ட்விஸ்ட் ஆகி முறுக்கி பயங்கரமா முதுகு வலியை உருவாக்கும். இதுக்கு தான் 2 முட்டிக்கும் நடுவுல ஒரு பில்லோவை வச்சுக்கணும். இப்படி முட்டியில பில்லோ வச்சு 2 காலும் பரலலா நேரா இருக்கும். இது உங்க இடுப்பையும் தண்டு வடத்தையும் நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். மல்லாக்க படுத்த தூங்குறவங்களுக்கான அந்த 5 செகண்ட் பிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். உண்மை என்னன்னா மல்லாக்க படுத்து தூங்குறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் நம்ம சரியான முறையில பண்ணா மட்டும்தான் அது நல்லது. இல்லைன்னா இதுலயும் பயங்கர முதுகு வலி வரும். அதுக்கான ஒரு சூப்பரான 5 செகண்ட் ட்ரிக்கை இப்போ சொல்றேன். முதுகு வலிக்கான அந்த 5 செகண்ட் ட்ரிக், நீங்க மல்லாக்க படுத்து கால் 2யும் ஸ்ட்ரைட்டா நீட்டும் போது உங்க கீழ் முதுகுக்கும் பெட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுகிறத கவனிச்சிருக்கீங்களா? நீங்க வேணும்னா உங்க கையை அந்த இடுப்பு கடையில உள்ள விட்டு பாருங்க. கை நல்லா ஈஸியா உள்ள போகும். ஏன் இப்படி ஆகுதுன்னா நம்ம முன்னன் தொடை தசைகள் காலை ஸ்ட்ரைட்டா நீட்டும் போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நம்ம கீழ் முதுகை முன்னாடி நோக்கி இழுக்குது. அதான் அந்த இடத்துல கேப் உருவாகுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். உங்க 2 முட்டிக்கும் அடியில ஒரு தடினமான பில்லோவையோ இல்லைன்னா நல்லா சுருட்டுன போர்வையோ வச்சிடுங்க. இப்படி முட்டிக்குள்ள பில்லோ வைக்கும் போது கால் லேசா மடங்கி இருக்கும். இதனால அந்த துடை தசைகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகி உங்க முதுகு தண்டுவடம் பெட்ல அப்படியே பிளாட்டா நல்லா படிஞ்சிடும். அந்த கேப் ஃபுல்லா மறைஞ்சு முதுகு வலி வந்த வலி தெரியாம காணாம போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 5 செகண்ட் தான் ஆகும். அடுத்தது கழுத்து சப்போர்ட். நிறைய பேர் மல்லாக்க படுக்கும்போது ரொம்ப உயரமான பில்லோ வைப்பாங்க. இப்படி வச்சா உங்க கழுத்து முன்னாடி நோக்கி கல்லப்படும். இது எப்படி தெரியுமா? நீங்க ராத்திரி ஃபுல்லா ஒரு 6 to 8 மணி நேரம் தலையை குனிஞ்சு போன் பார்த்தா எப்படி கழுத்து வலிக்கும்? டெக்ஸ்ட் நெக் பிரச்சனை அதே தான் ராத்திரி ஃபுல்லா நடக்குது. மல்லாக்க படுக்கும்போது உங்க முகம் ஸ்ட்ரைட்டா மேல சீலிங்க பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை உங்க கழுத்து வலிவுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணும்னா தோணுதுன்னா ஒரு சின்ன டவலை நல்லா ரோல் பண்ணி உங்க பில்லோவை கவருக்குள்ள கழுத்தை முட்டுற மாதிரி அந்த கேப்ல வச்சுக்கோங்க. கழுத்து வலின்னு இனிமேல் எழுந்திருக்க மாட்டீங்க. படுத்துட்டு நம்ம உடம்புல வலி இல்லாம இருக்கிற ராத்திரி தூங்க முன்னாடி வேண்டிய சில எளிய பயிற்சிகளும் பார்த்துடலாம். முதல்ல முட்டிய நெஞ்சோட சேர்த்தல். நீங்க பெட்ல மல்லாக்க படுத்துட்டு உங்க 2 முட்டியையும் மடக்கி அப்படியே மேல நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்து 2 காலையும் உங்க கைகளால நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப சாஃப்டா மெதுவா உங்க உடம்ப இடது பக்கம் வலது பக்கம்னு ஒரு 30 செகண்ட் ஊசலாடுங்க. ஸ்விங் பண்ணுங்க. இப்படி பண்ணா என்ன ஆகும்னா ராத்திரி ஃபுல்லா டென்ஷனா இருந்தா உங்க கீழ் முதுகு மசில்ஸ் நல்லா லூஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆயிடும். இரண்டாவது, தோள்பட்டை அன்லோடர். உங்களுக்கு ஷோல்டர் பெயின் அதாவது தோள்பட்டை வலி பிரச்சனை இருந்தா நீங்க தூங்கும் போது கையை தலைக்கு பின்னாடியே இல்லைனா உடம்போட ஒட்டி தொங்குற மாதிரியே வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலா உங்க பக்கத்துல ஒரு சின்ன தலைகாணி வச்சு உங்க முழங்கை உடம்பை விட்டு கொஞ்சம் தூரத்துல தள்ளி அந்த பில்லோவை மேல கையை ரெஸ்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். காலையில வலி இல்லாம இருந்திருக்கலாம். மூன்றாவது, ரொம்ப முக்கியமான உணவு இடைவெளி. நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அதுக்கு கம்மியாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க சாப்பாட்டை முடிச்சிடணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே வந்து பெட்ல விழுவாங்க. இப்படி படுத்தீங்கன்னா உங்க வயிறு நல்லா பெருசாகி நம்ம நெஞ்சு பகுதியில இருக்கிற டயாபிரம போட்டு அமைகிடும். இதனால ராத்திரி ஃபுல்லா மூச்சு விட ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ முன்னாடியே சாப்பிடுறது தான் உங்க நிம்மதியான தூக்கத்துக்கு நல்லது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா ரோல்ஸும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்ப்போம், நாளைக்கு செஞ்சு பார்ப்போம்னு தள்ளி போடாம இன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது தான் மறக்காம உங்க பெட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும்.